கரண்ட் கட் ஆகி போச்சு. ஒரு 10 நிமிஷம் கரண்டே வரல. 10 நிமிஷம் கழிச்சு கரண்ட் வந்திருக்கு, படம் ஓடி இருக்கு. புருஷன் சொல்லியிருக்கான், இவ்வளவு நேரம் கரண்ட் போகும் தெரிஞ்சிருந்தா நான் உனக்கு ஒரு முத்தம் கொடுத்துரும்படி அப்படின்னு இருக்கா. இவ சொல்லியிருக்கா, அப்ப கொடுத்தது நீங்க இல்லையா அப்படின்னு இருக்கா. எவன் நடுவில் வந்து ஆட்டையை போட்டான்னு தெரியல. இந்த தியேட்டர்ல மதன் பாபு சார் பயங்கரமான விஷயங்கள் நடக்கும். அன்னைக்கு படம் பார்த்துட்டே இருக்கேன், பின்னால ஒரே சத்தம், 2 பேரு. எனக்கு ஒரே எரிச்சலா போச்சு, படமே புரியல. திரும்பி சொன்னேன், என்ன படம் பார்த்துருக்கிற சும்மா கத்திக்கிட்டே ஒண்ணுமே புரியல அப்படின்னு. அதுக்கு அவனும் 2 பேர் சொல்றானுங்க, இது எங்க பர்சனல் மேட்டர், உனக்கு புரியணும்னு அவசியம் இல்லைங்கிறான். நான் படத்தை சொன்னா அவன் என்ன சொல்றான் பாருங்க. சில வீட்டுல வந்து மனைவி வந்து சரியா சமைக்க மாட்டாங்க, சில வீட்டுல கணவன் நல்லா சமைப்பாங்க. இது வந்து இயற்கையின் கோளாறு, ஒன்னும் செய்ய முடியாது. நாம ஒருத்தன் பேசிட்டு இருந்திருக்கான், என் பொண்டாட்டி சமையல சாப்பிட்டு என் நாக்கே செத்து போச்சு அப்படின்னு இருக்கான். அதுக்கு இவன் சொல்லி இருக்கான், இது பரவாயில்ல, என் பொண்டாட்டி சமையல சாப்பிட்டு என் வீட்டு நாயே செத்து போச்சுன்னு இருக்கான். அவ்வளவு கொடுமையா அந்த அம்மா சமைச்சிருக்கு. ஒருத்தர் என்கிட்ட வந்து சொன்னாரு, ஐயோ மகேஷ், என் பொண்டாட்டி சமையல நான் மூக்கு பிடிக்க சாப்பிடுவேன் அப்படின்னாரு. இன்னொருத்தர் சொன்னார், என் பொண்டாட்டி சமையல மூக்கு பிடிக்கலன்னா சாப்பிட முடியாது. ஒருத்தர் வந்து என்ன சொன்னார், மகேஷ், என் பொண்டாட்டி 7 அதிசயத்துல 1 அப்படின்னாரு. சபாஷ்ன, தாஜ்மஹாலான்னு கேட்டேன். இல்ல, சீன பெருஞ்சுவர். வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்கள் குடும்பத்துக்குள்ள, ஏன்னா கணவன் மனைவி கிண்டல் பண்றது, மனைவி கணவனை கிண்டல் பண்றது, இதெல்லாம் இயல்பா நடக்கும் நிறைய. ஒருத்தர் சொன்னாரு, மகேஷ், நான் என் பொண்டாட்டிய டி போட்டு தான் கூப்பிடுவேன் அப்படின்னாரு. சபாஷ்னா, இப்படிதான் இருக்கணும் ஆம்பளைன்னா அப்படின்னு. இன்னொருத்தர் சொன்னாரு, அதேதான் மகேஷ், எங்க வீட்லயும் நான் என் பொண்டாட்டிய டீ போட்டுட்டு தான் கூப்பிடுவேன், இல்ல காலையில இருந்து ஊர்ல மூஞ்சில காரி துப்புவா அப்படின்னாரு. நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில இந்த மாதிரி நடக்கும். நான் வந்து ஒரு கல்லூரியில வந்து பேராசிரியரா வேலை பார்த்த அனுபவத்தினால சார், நிறைய இந்த மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையே நடக்கிற நகைச்சுவை, பெரிய நகைச்சுவை கிளாஸ்ல அவன் பரம்பரை எதிரி மாதிரியா தான் நம்மளை பார்ப்பான். தமிழ் வாத்தியார்னா ஃப்ரீ பீரியட்னு அர்த்தம், தமிழ் பீரியட்னா ஃப்ரீ பீரியட்னு அர்த்தம். ஆடா வெளில போலான்னு நினைச்சு போயிருவானுங்க. அந்த மாதிரி பயங்கரமான பசங்க. ஒருத்தண்டி ஒண்ணுமே சொல்ல முடியாது. தானம் வந்து உயர்ந்தது, இருக்கிறதுலே தானம்ங்கிறது உயர்ந்தது. நான் சொன்னேன், தம்பிகளா, தானத்திலே பெரிய தானம் எது அப்படின்னு. ஒரு பையன் எந்திரிச்சு மைதானம் அப்படின்னா, பெரிய தானம்னா அந்த தானத்தையே நம்ம சொல்றோம். ஒருத்தண்டியே ஒண்ணுமே நம்மளால சமாளிக்க முடியாது. ஒருத்தர் எக்ஸாம் இருந்து வெளில வந்தான், தம்பி இங்க வா, பரிச்சை எப்படி எழுதுனேன், பேனாவிலதான் அடிச்சு கொண்டு வா. எப்படா எழுதுனேன், பேப்பர்ல தான். டேய், எப்படி எழுதியிருக்க, தெரிஞ்ச வரைக்கும் எழுதியிருக்கேன் சார். தெரியும். எவ்வளவு தூரம் தெரிஞ்சது, பக்கத்து பையன் எவ்வளவு தூரம் காமிச்சானா அவ்வளவு தூரம் தெரிஞ்சது. எவ்வளவு டேலண்டா யோசிச்சு நம்மள எந்த இடத்துல வாத்தியார வந்து மக்காக்கலான்னு யோசிக்கிறதுல பசங்களை விட வந்து கில்லாடிங்க யாருமே இல்லை. அன்னைக்கு நான் கிளாஸ்க்குள்ள நுழைஞ்சிருக்கேன், ஒரு பையன் இப்படி காலாட்டிட்டு உட்காந்துருக்கான். நான் சொன்னேன், என்ன முட்டா பையல, வாத்தியார் நான் வரேன், என்ன காலாட்டிட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு. நீங்க தானே சார் சொன்னீங்க கிளாஸ்ல சும்மா உட்காரக்கூடாதுன்னு. கிளாஸ்ல சும்மா உட்காரக்கூடாதுன்னா காலாட்டிட்டு உட்காரணும்னு அர்த்தமா? சில பையன் பயங்கரமா கவிதையில் எழுதுவான். அன்னைக்கு ஒரு பையன் கவிதை எழுதிட்டு இருந்தான். சார் நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன். சபாஷ், எங்கிட்ட படிச்சு இலக்கிய தரம் மிகுந்த மாணவன் ஒருத்தன் வரான் அப்படின்ட்டு, எங்க அவன் கவிதையை காமினேன். உடனே கவிதையை காமிக்கிறான். மனதிற்குள் சில வருத்தம் வந்தால் சில சமயம் அழ தோன்றும், ஒரு சின்ன ஜோக் சொன்னால் சில சமயம் சிரிக்க தோன்றும். சபாஷ், பரவாயில்லையே, கொஞ்சம் முன்னேறான் அப்படின்ட்டு அடுத்த வார்த்தை எழுதுறான். சின்ன வீடு வைத்துக் கொண்டால் குஜாலாக இருக்கும். இந்த வயசுல யார் சொல்லித்தரான்னு நமக்கு புரியல சார். சில பையன் வந்து நம்ம கேள்வி கேட்போம், அதுலயே பதில் இருக்கும், அப்பயும் பதில் சொல்ல மாட்டேன், நடம் பிடிப்பான். நான் சொன்னேன், தம்பிங்களா, பாரதியார் பாடல்களை எழுதியது யாருன்னு. இதுக்கு பதில் சொல்லிடலாம் எளிமையா. எந்திரிச்சு தெரியல சார்னா. கேள்வியிலேயே பதில் இருக்கேடா, என்னடா இப்படி சொல்றேன்ட்டு இப்போ உங்க அப்பா கூட்டிட்டு வானே. அடுத்த நாள் போய் அப்பா கூட்டு வந்தான். சொன்னேன், சார் என்ன பையன் வளர்த்து வச்சிருக்கீங்க நீங்க, பாரதியார் பாடல்களை எழுதியது யாருன்னு கேட்கிறேன், அவன் தெரியலன்னு பதில் சொல்றான் அப்படின்னு. கோச்சிக்காதீங்க, சின்ன பையன், ஒரு க்ளூ கொடுங்க கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு. அநியாயம் சார். இப்ப வந்து நம்ம சபரிமலை சீசன், இந்த சீசன் உண்மையிலே வந்து ஒரு உயர்வான பக்தி நெறி. சபரிமலைக்கு மாலை போட்டு போறதுங்கெல்லாம் எல்லாராலையும் முடியாது, அது ஒரு உயர்வான பக்தி நெறி. ஆனா இதை வச்சுட்டு கிளாஸ்ல என்ன சில பையன் படாத பாடு படுத்துறான். அன்னைக்கு ஒரு பையன் ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வரல. நான் எழுப்பி கேட்கிறேன், டேய் நான் ஹோம்ஒர்க்ல செய்யாம வந்திருக்கேன் அப்படின்னு. மரியாதையை பேசுங்க, நான் கன்னிசாமிங்கிறான். இதுக்கே மாலை போட்டு வந்திருக்கான் போல இருக்காவ. இன்னொரு பையன் சொல்றான், சார் இனிமேல் பரீட்சை பேப்பர் திருத்தும் போது முட்டை மட்டும் போடாதீங்க அப்படின்னா. ஏன்டான்னு, நான் புரட்டாசி மாசத்துல சுத்த செய்வோம் அப்படிங்கிறான். பயங்கரமான நகைச்சுவை வந்து இப்படி நம்மளை சுத்தி இருக்கிற இடத்துல நிறைய இருக்கு. அதனால நல்லா சிரிங்க. சிரிப்பு ஒன்றுதான் வாழ்க்கையை உயர்த்துவதற்கான ஒரே வழி.